சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. எல்லா வேலைக்கும் ஆளுங்க இருக்காங்கன்னு தான் பேரு. அவ கை குடைச்சல் கால் குடைச்சல் படுத்துக்கிறாளுங்க. ஏன் தலை எழுத்து அவளுங்களுக்கும் சேர்த்துதான் வேலைக்காரியா நான் இருக்கேனே. அம்மா, சின்ன அண்ணிய கூப்பிடுங்கம்மா. ஏன் புருஷனை தானா தேடிக்க தெரியுது? பசி எடுத்தா தானா வந்து சாப்பிட தெரியாதா? வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? உட்காருங்க. சாரிம்மா. பரவாயில்ல, நான் சாப்பிடுறதுக்காக மத்தவங்க பட்டினி இருக்க வேண்டாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நானும் இந்த வீட்டுல ஏறக்குறைய சொந்தக்காரந்தாம்மா. ஆனா நடைமுறையில வேலைக்காரன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இவங்களோட உட்காந்து தரையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏறக்குறைய அந்த இருந்தாம்மா. எங்களோட சேர்ந்து சாப்பிடறதுல உனக்கு ஆட்சி விட இல்ல, தாராளமா சாப்பிடலாமா? சாப்பிடுறேன். உட்காருமா. டே முருகா, இந்த சுடுதண்ணியை கொண்டு பாண்டால ஊத்து. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. யார் கால் எடுத்து வச்ச நேரமோ எல்லாருமே இந்த வீட்டுல எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அடக்க ஒடுக்கமா உட்காரணும். ஆம்பளை மாதிரி சம்பளம் போட்டக்காதா போற வர உங்க கால் தடுக்காது. Wish you happy married life, sir. Thank you. Sorry, உங்களை எல்லாம் கூப்பிட முடியாம ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், லவ் மேரேஜ்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காக சாப்பாடு போடாம ஏமாத்திராதீங்க. அவ்வளவுதானே. குருசாமி, போய் எல்லாருக்கும் ஸ்பெஷல் சாப்பாடே வாங்கிட்டு வா. நான் கூட நைட்ல ஒண்ணுமே சாப்பிடல. சித்தப்பா, சித்தி கால் மேல அம்மா சுடு தண்ணி ஊத்திட்டாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, அக்கா வெந்நீர் எடுத்துட்டு போகும்போது என் காத்தடிக்கு தவறி விழுந்துருச்சு. வலிக்குதா? ஆனா எனக்கு வலிக்குதே. அதனாலதான் எனக்கு வலிக்கல. நீ ஏன் அழற? ஏதோ வெந்நீர் உன் கால கூட்டிக்கிட்ட மாதிரி. நான் வேணும்னே கொட்டலிங்க. அவ கால் தடிக்குதான் விழுந்துருச்சு. இந்த வீட்டுல மத்தவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. அத நீங்களே புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களே. இப்படி 4 பேர் விருப்பம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றது, அப்புறம் ரூமுக்குள்ள வந்து அலறது. இதே வேலையா போச்சு. தப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா, தப்பெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் சத்தம் போட்டு கத்து. அம்மா, தாயே, குழந்தைங்க தூங்கணும். உன் சூரூபத்தை காட்டிடாத. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். வேண்டாங்க. ஏன் எனக்கு ஸ்டேஷன் போகலையா? வா, போய் டிஃபன் சாப்பிடலாம். வாங்க.
ஆனந்த், ஏப்பா இங்க வந்து உட்காந்துட்ட? அம்மா, எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதை மனைவிக்கு இருக்கணும். இனிமே நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் இந்த வீட்டுல இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ டம்ளர்ல குடிக்க மாட்டேன். பழக்கம் இல்ல. எத்தனை நாளைக்கிட்ட ஆடு மாடு மாதிரி அறிவில்லாம தெரிஞ்சிட்டு இருப்ப? நீங்க அறிவுபூர்வமா ஏதாவது கேளுங்க, சொல்றேன். அந்த அளவுக்கு ஆயிட்டியா நீ? ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. டைம் இஸ் கோல்ட். பூனை தண்ணி குடிக்குமா? என்னமா குடிக்குமாமா? நீ பாத்தியா? பாலே குடிக்கும் போது தண்ணி குடிக்காதா? பால்ல தண்ணி கலந்தாவே குடிக்காது, அத பிற தண்ணி குடிக்கும். இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? தண்ணி குடிக்காதுங்கிற? நான் குடிக்கும்ங்கிறேன். தண்ணி குடிக்காது. குடிக்க. சரி, அப்ப ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து என் கண்ணு முன்னால தண்ணி குடிக்க வை. அப்படி குடிக்க வச்சுட்டேன்னா உன் கால்ல இருக்கிற இந்த பழைய செருப்ப என் தலையில வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடக்கிறேன். என் கால்ல போடுற செருப்ப நீங்க செமக்கிறதுக்காகவே ஒரு பூனையை பிடிச்சு தண்ணி குடிக்க வைக்கிறேன். ஐயோ, நான் இப்ப பூனைக்கு எங்க போவேன்? ரைஸ் மில்லுக்குள்ளார போடா, பூனை இருக்கும், புடிச்சிட்டு வா. போறேன், பூனையோட வர்றேன். அம்மாச்சி, இங்க வா. என்னையா கூப்பிட்டியா? அதெல்லாம் சாத்து, சீக்கிரமா சாத்து. அந்த பூனைய புடிச்சு தண்ணிய குடிக்க வைக்கல. கதவை மூடிட்டேன், எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. சீக்கிரம் புடிங்க. பிடிக்கிறேன். பின்னாடியே வா. செவத்துல எதுவும் ஓட்ட இல்லையே. என்னையா உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். எங்க 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 எங்க? இங்க தானே உன் முன்னாடி நிக்கிறேன். கட்டிப்புடி. நான் உன்னை பிடிக்க வரல, நான் பூனையை பிடிக்க வந்தேன். யோ, பொய் சொல்லாத. இது வரைக்கும் நீ கரப்பாம்பூச்சி தான் பிடிச்சுக்கிட்டு இருந்த. பூனை பிடிக்க வர சாக்குல என்ன கட்டி பிடிக்க தானே வந்த. நான் எப்படி உன்னை கட்டி பிடிக்க முடியும்? இப்படித்தான். ஏடா, பூனை பிடிக்கிறேன்னு போன பிடிச்சியா? இல்லம்மா, பூனைதான் என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். சிரித்த முகமும் கண்டு பாடமா. சிரித்த முகமும் கண்டு பாரு, அப்படியா பாடுனேன் நானு? அப்படி பாடக்கூடாது. சிரித்த முகமும் கண்டு. அழகா பாடமா. சிரித்த முகமும் கண்டு. எங்கே பாடு. சிரித்த முகமும் கண்டு. அப்படி இல்லம்மா, நல்லா கேட்டு பாடு. சிரித்த முகமும் கண்டு. சிரித்த முகமும் கண்டு. சச்சோ, சிரித்த முகமும் கண்டு. முகமும் கண்டு. ஆமா, குழந்தை அழுகுது, என்ன பண்றது? தூக்கி போட்டு 4 மிதி மிதி. நீ குழந்தையா இருக்கும்போது அதான் பண்ண. எங்க குழந்தைக்கு ஜன்னி வந்துருமோ நானே கவலைப்பட்டு இருக்கிறேன். நல்லா பாடுறியே. சங்கீதம் கத்துக்கிட்டியா? எங்க அப்பா கச்சேரிகள்ல பாடுறவரு, அவர்கிட்ட இருந்து ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டேன். உள்ள வாம்மா. நான் தான் உமா பேசுறேன். டேய், தினமும் நீயே ஏன்டா போன் பண்ற? அவளையும் போன் பண்ண சொல்ற. மாத்தி மாத்தி போன் பண்ணாதான் டெலிபோன் பில் குறையும். சும்மா இருங்கப்பா. யார் அந்த பக்கம்? அப்பாதான் உமா. உங்க வீட்டு டெலிபோன் பில்லும் சேர்த்து அவரே கட்டிட்டேன்னு சொல்றாரு. யாரு? அந்த கஞ்சன்ஸா? ஆமா. என்னடா சொல்றா? எல்லாம் அவங்க வள்ளல் தன்மையை பத்தி தான் சொல்லிருப்பா. அப்படியா? என்ன சொல்லிருப்பா? அம்மா, இவர் கூட்டிட்டு போய் அங்க சொல்லுங்க, நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். யாருப்பா? உமாவோடையா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கிட்டமே தெரியாது. வாங்க. ஆமா. என்ன ஆமா? ஒண்ணும் இல்ல, எப்ப பாக்கலாம்? சரி. அண்ணி, நீங்க எப்போ வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன். போன்ல யாரு உமா? என் ஃப்ரெண்டு ராஜி.
ராஜியா, ராஜேஷா. அப்ப நான் போன்ல பேசினதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். ஹாய் உமா. ஹாய் சங்கீதா. இவங்க என் அண்ணி கங்கா. ஐம் சங்கீதா. ஐம் ருஜினா. ஐம் ரேகா. சுஜிதா. ஐம் கணேஷ். ஐம் நவீன். வணக்கம். நான் அப்புறம் வரேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்லனா எல்லாரும் இங்கதான். எல்லாம் ஒன்னா சேர்ந்து படிப்பாங்களா? மேல போய் பாருங்க தெரியும். உட்காருப்பா. பெங்களூர்ல எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. உங்களை பார்த்தா அப்படியே இருக்கீங்க. அப்படியா? ஆமா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, நாங்கெல்லாம் புது புது ராகத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றீங்களே. நான் இங்க இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அப்புறமா பாக்கிறேன். அண்ணி, ஒரு டிக்கெட் மட்டும் உள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது வந்து தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. தியானமா? என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா, முத்தம் கொடுத்தா சத்தம் வரத்தானே செய்யும். முத்தம் கொடுத்தானா? எப்படி எப்படி கொடுத்தா? மரியாதையா சொல்லிடு, இல்ல வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களை பார்க்க விடாம செஞ்சிருவேன். இப்படி கைய வச்சு முகத்தை திருப்பி அவரு கையாலே கழுத்து பிடிச்சி என் முகத்தை அவர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே என் முகம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் கிட்ட போகும்போதே அவர் விரலால என் கன்னத்தை இப்படி தடவி அவரு மூச்சு என் மேல படுற அளவுக்கு அவரு உதட்டி என் கிட்ட கொண்டு வந்து இப்படிதான் கொடுத்தாரு. என்னமா அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆத்திரமா இருக்க. இவ்வளவு நாள் பழகிய அந்த ராஜேஷ் இப்படி ஒரு கிஸ்ஸ கொடுத்ததே இல்ல. நான் முதல்ல போய் அந்த யூஸ்லெஸ் பார்க்கணும். விஜய், யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு அண்ணி? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்தம் கொடுத்தியே. முத்தெல்லாம் கொடுக்கல அண்ணி. we love each other. அதான் அந்த பொண்ணு பிராக்டிகலாவே சொல்லிட்டு போயிட்டாளே. பாத்தியா விஜய், லவ் பண்றேன்னு தைரியமா சொல்ல முடிஞ்ச உன்னால முத்தம் கொடுத்ததை சொல்ல முடியல. ஏன்னா அது தப்புன்னு உனக்கே தெரியும். 4 பேருக்கு முன்னாடி எதை சொல்ல முடியுமோ அது மட்டும் செய், சொல்ல முடியாதத செய்யாத போ. நீங்க எப்ப வந்தீங்க? பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் குறுக்கு விசாரணை ஆரம்பிச்சபதே வந்துட்டேன். மேடம் ஒரு நிமிஷம் ரூமுக்கு வர முடியுமா? நான் கொஞ்சம் பேசணும். வா. விடுங்க, என்ன நேரம் காலம் தெரியாம. நீ பக்கத்துல இருக்கும்போது நேரமாவது காலமாவது. ஆமா, நான் பொண்ணை கட்டி பிடிச்சேனே, அது தப்பு இல்லையா? நீங்க புருஷன், நான் பொண்டாட்டி, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? அப்ப போய் 4 பேர்ட்ட சொல்லு, உன் புருஷன் இப்படி கட்டி பிடிச்சான், இப்படி முத்தம் கொடுத்தான், அப்புறம் என்ன ஓடாதீங்க. கொஞ்சம் முன்னாடி நீதானே சொன்ன 4 பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாத செய்யணும். இப்ப நம்ம செஞ்சத 4 பேர்ட்ட சொல்ல முடியுமா? அப்போ எது தப்பு எது தப்பு இல்ல? ஐயோ, என்ன விட்டுடுங்க. இனிமே நான் யாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டேன். இனிமே தப்பு இல்லாத தப்ப பண்ணிட்டு தான் விடுவேன். அந்த கதவையாவது மூடுங்க.
டீ காபி சாயா, டீ காபி சாயா. ரயில போற மாதிரியே இருக்குண்ணே. இந்த டீகள்ல டீ குடிச்சா அப்படிதான் இருக்கும் இல்லண்ணே? ரயில்வே பிளாட்பாரத்துல டீ வித்துட்டு இருந்தோம்ல. ஏன் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வாய் மூடுறா. வாங்க முதலாளி. வணக்கம் முதலாளி. ஏன்டா வணக்கத்தை டீ போடுற மாதிரி சொல்ற? இப்படி சொல்லேன்டா. பழக்க தோசைங்க. என்னங்க வேணும்? ஒரு கிளாஸ் பிராந்தி வேணும். 2 டீ போடு. சரிங்க முதலாளி. என்ன மாமா 2 டீ போட சொல்லிட்டு ஒன்ன காமிக்கிறீங்க? அவன் கண்ணுக்கு இது 2ஆ தெரியும், எனக்கு தான்டா தெரியும். என்னது பொண்ணை தூக்கிட்டு வர்றாங்க? நட பாப்போம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? அது ஏங்க கேக்குறீங்க? கேக்கல விட்டுரு. ஐயா இது கேளுங்க ஐயா. பாப்பா பரிச்சு எழுதிச்சுங்க, பேப்பர்ல நம்பர் வரலன்னு சொல்லி குளத்துல போய் விழுந்துருச்சுங்க ஐயா. நல்ல வேளை நாங்க காப்பாத்திட்டோங்க. ஐயோ தற்கொலை முயற்சியா? இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா ஃபெயில்னு சொல்லாம பாஸ்னு சொல்லிருப்பனே. வெயில் இல்ல பாசுன்னு சொல்றதுக்கு நீ என்ன தலைமை ஆசிரியரா? இல்ல அப்புறம் எப்படி சொன்ன? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகம் தான். இந்தாங்க இந்த பேப்பர்ல 736 இருக்கான்னு பாருங்க. பிரியங்கா லாட்ரி, பிரவீன் லாட்ரி. நம்பர் இல்ல நான் சொல்ல சரிதானே? ஏடா லாட்ரி சீட் நம்பரை பார்த்து பரிசு ரிசல்ட் சொல்லியிருக்கேன். இதனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு பாத்தியா? இவ்வளவுக்கும் காரணம் நீதானா? இப்ப இவனை என்ன பண்ணலாங்கிறீங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. எந்த குளத்துல உங்க பொண்ணு விழுகிறது காரணமா இருந்தானோ அதே குளத்துல இவன் கழுத்துல கல்ல கட்டி இறக்கிருங்க. நாளை காலையில இந்த நியூஸ் பேப்பர்ல வரணும். உமா போன் இருக்கு. முந்திரி கொட்டை எத்தனை தடவை உமான்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன். சரிடி, இனிமேட்டு கூப்பிட மாட்டேன். டீயா உன்னை பிடிக்க முடியாது. உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இரு. சரி சரி அப்புறமா பாத்துக்கலாம். அப்ப நான் ஆட போறேன். ஐயோ சித்தி கீழே விழுந்துட்டாங்க. அம்மா பாட்டி சீக்கிரமா வாங்க. என்ன நீ? என்னமாச்சு? மயக்கமா இருந்துச்சு. ரொம்ப நேரமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தியா? அதான் மயக்கம் வந்திருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். உள்ள போ. ஹலோ ஆனந்தராஜா ஹியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிஎஸ்பி சாப். கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு போல இருக்கு. நீங்க யாரு பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பைரவன் பேசுறேன். உங்களுக்கு என்ன தெரிய சான்ஸ் இல்ல. ஆனா கங்காக்கு என்ன நல்லாவே தெரியும். சும்மா சொல்லக்கூடாது. பாம்பேல பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்லிம்மா அழகா இருக்கா. டோன்ட் டாக் ரபிஷ். ஷீ இஸ் மை வைஃப். ஓ ஓ ஓ ஓ ஓ கழுத்துல மஞ்சளா ஒரு கயிறு கட்டி இருக்கிய, அதை வச்சு சொல்றியா? டிஎஸ்பி சாப், நான் பாம்பேல பொத்தி வச்சிருந்தத நீங்க கொத்திட்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ராஸ்கல், தைரியம் இருந்த நேர்ல வாடா. வர. ஆனா ஸ்டேஷனுக்கு இல்ல, நேரம் உங்க வீட்டுக்கு வந்து நான் பாம்பேல பிராத் ஹவுஸ்ல கங்கான்னு ஒரு பொண்ணை வச்சிருந்தேன். அது உங்க பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்றேன். ஓகே தானே? தயவு செஞ்சு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. அச்சா, இப்ப நீயா அமுச்சு வைக்கிறியா இல்ல நான் வந்து இழுத்துட்டு வரவா? உனக்கு ஏதாவது பணம் வேணா கேள, தந்துடுறேன். पैसा नहीं साहब, मेरे को गंगा चाहिए. गंगा தான் வேணும். எங்க 2 பேருக்கும் பாம்பே போறதுக்கு டிக்கெட் எப்ப எடுக்கணும்னு நான் மறுபடியும் போன் பண்ணி சொல்றேன். அங்க பார், மரம் கொத்தி மாதிரி பழத்தை சோத்துல கொத்தி சாப்பிடுறான் பார்.
நான் தான் பைரவன் பேசுறேன்னு சொல்றேன்ல. போன் எடுத்தது கூட நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். பத்தியா, கங்கா, நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ என் கூட வந்துரு. இல்லன்னா நான் அங்க வர வேண்டியிருக்கோம். கேட் வரைக்கும் நான் வந்திருக்கேன்னா உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யாருக்கு எங்க போன்ல? நானும் சொன்ன யாருமே பேசல. ராங் நம்பர் இருக்கும். இப்படித்தான் அழகா இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி பேசி கழுத்திருப்பானுங்க, இல்ல பேசாம கழுத்திருப்பானுங்க. இப்படி பேசியும் கழுத்திருப்பாங்க.